தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. என்னை துதிக்கும் உன்னை வருகிற புதிய மாதத்திலும் நான் பாதுகாத்து அதிகமாய் ஆசீர்வதிப்பேன். சங்கீதம் 69:30. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் எவ்வளவோ நெருக்கடியான சூழ்நிலைகளிலும் உங்களை பாதுகாத்து வழிநடத்தின தேவனுக்கு நன்றி சொல்லாமல் இன்றைய தினத்தை நாம் நிறைவு செய்யலாமா? கர்த்தரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் என்கிற இன்றைய வார்த்தையின்படி இந்த மாதத்தின் இறுதி நாளில் நாம் இதுவரை கடந்து வந்த எல்லா பாதைகளுக்காகவும் கர்த்தரை முழு மனதோடு துதித்து பாடுவது மிகவும் அவசியமாகும். அன்று பவுலும் சீலாவும் சிறையில் இருந்த போதும் மனமுடைந்து போகாமல் தேவனை துதித்து பாடியதால் மாபெரும் விடுதலையை அற்புதமாக பெற்று மகிழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தியது போல இன்று நீங்களும் உங்கள் கவலைகளையெல்லாம் மறந்துவிட்டு இதுவரையிலும் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நினைத்து உங்கள் உதடுகளின் வழியாகிய ஸ்தோத்திரங்களை செலுத்தி மகிமைப்படுத்த மறவாதிருங்கள். அப்படி மனதார துதிக்கும் போது வருகிற புதிய மாதத்திலும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார் என்பது நிச்சயம் உறுதி. ஆகவே இன்று இரவு தூங்கும் முன்பு அந்த கர்த்தாதி கர்த்தரை நீங்கள் நன்றி சொல்லி மனதார துதித்து விட்டு தூங்க மறந்து போக வேண்டாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலுயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகல துதிக்கும் பாத்திரரே, இந்த மாதம் முழுவதும் என்னை போஷித்து பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்தின உமது கிருபைகளுக்காக கோடான கோடி நன்றிகள் அப்பா. இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.